நீ கட்டாயமா இந்திய படிச்சே தீரன். இந்தி படிக்காம இருக்கும். விரும்பினாலும் எங்க பிள்ளைய கற்கிறாங்க. இப்ப என் கூட என் தம்பி எல்லாம் எனக்கு விருப்ப ஓய்வு ராணுவத்திலிருந்து பெற்றுட்டு எனக்கு பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. போய் இந்தி கத்துக்கிட்டாங்களா இல்ல இந்தி கத்துக்கிட்டு ராணுவத்தில் சேர்ந்தாங்களா? நாங்க ஈழத்திலிருந்து அடிச்சு ஏதிலிகளா விரட்டப்பட்டோம். பல நாடுகள்ல போய் நாங்க குடிபெயர்ந்திருக்கோம். பிரான்ஸ்ல போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோம். பிரெஞ்சு என் மக்கள் பேசுறாங்க. நாங்க ஈழத்தில் இருக்கும்போதே பிரெஞ்சு கத்துக்கிட்டாங்க. போனோமா போய் கத்துக்கிட்டோம். ஒரு மொழி என்பது 6 மாசம் 7 மாசத்துல கத்துக்க முடியும். ஆனால் தாய்மொழியில் நல்ல அறிவு, புலமை, தெளிவு இருந்தால் உலக மொழிகள் எம்மொழியும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இப்ப நீங்க கட்டாயமா இத படின்னு சொல்றதுக்கான நோக்கம் என்ன? 1.5 கோடி இந்திக்காரனை திணிச்சிட்ட. ஏற்கனவே இந்தி நாடா மாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க இதுல இந்திய வேற திணிக்க நினைக்கல. அதனால எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியா தான் இருக்க முடியும். அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும். தொடர்பு மொழி, பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம். தேவை மொழி, அவசியம் தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம், அதுல இந்தி இருக்கலாம். அப்படிதான் நீங்க கட்டாயமா நீங்க படினா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு சின்ன பையன் உட்காந்து ஓரத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க இடத்துல என்னை மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கிறீங்க, என்ன நடக்குங்கிறீங்க? பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு. ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதி வச்சிரு. தேவையில்லாம உன் தாய் அழகானவள் சொல்ல உரிமை, தகுதி உனக்கு இருக்கு. என் தாய் இழிவானவள் சொல்ல உலகத்துல எவனுக்கும் தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஒழுங்கா இருந்தது. விரும்பினால் எம்மொழியும் கற்போம். ஆனால் எங்கள் மொழி கற்போம். எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ இந்தி படிப்போம், உருது படிப்போம், டச்சு படிப்போம், ஸ்பானிஷ் படிப்போம், பிரெஞ்சு படிப்போம். அது கத்துக்கிறோம். அதுக்காக அதை கட்டாயம் படிலாம் ஏற்க முடியாது. அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது. எனக்கு என்னையே ரைடு தான் போட முடியும். இன்கம் டாக்ஸ், இடி, ஐடி எல்லாம் போட முடியாது. ஏன்னா இல்ல. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல. நீ துணிஞ்சு முடியாதுன்னு எங்க தாத்தன் ஒருத்தன் படிக்காத மேத இருந்தான காமராஜர், அவன் இருக்கும் போது நீ இந்த மாதிரி வேலையை கேட்டிருக்க. நீ காட்டியிருப்பீங்களா? அது எப்படின்னா, சில பேரு இந்த பாட்டு எழுதி புகழ் பெறுபவர் ஒருவர். அதுல இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? தெரியாது. இப்ப ஏன் அவர் பேசுறீங்கன்னா, என் மேல இப்படி ஒரு வழக்க போட்டதுனால ஒரு கவனத்தை இழுத்து நானும் ஒரு ஆளுன்னு காட்டிக்கிறேன். இது ஒரு நோய் சமூகத்துல. இது ஒரு நோய். சீமானை திட்டுவது, சீமானை பத்தி பேசினா 4 பேர் கவனிக்கிறான், 4 பேர் பேசுறான். இப்ப பல பேருக்கு படியிலக்கிற மகராசாவே நான் தான். அவனை சிவனை ஓதுறானோ இல்லையோ, சீமானை ஓதிட்டு தான் படிக்கிறான். நமச்சிவாய வாழ்கன்னு சொல்றானோ இல்லையோ, சீமான் நாசமா போகன்னு சொல்லிட்டு தான் படிக்கிறான். இது ஒரு கூட்டம் இருக்கு. அதுல இது ஒரு கூட்டம், ஒரு பைத்தியக்காரத்தனம். அதெல்லாம் வழக்குனா வழக்கா எதிர்கொள்ளும். அது பல தடவை இவரே அது மாதிரியான வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி இவர் தான் அதுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பு வரும்போது வழக்குல RSS தலைவர் என்ன அறிக்கை கொடுத்தாரோ அதுல ஒரு வரி எழுத்து கூட மாறாம அதே அறிக்கையை இவர் கொடுத்தார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மோகன் பாகவத் என்ன கொடுத்தாரோ அதே அறிக்கையை ஐயா ஸ்டாலின் அவர்களும் கொடுத்திருக்காங்க. ஐயா ஸ்டாலின், அப்பா ஸ்டாலினும் கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த மாதிரி பலமுறை இவங்க அவர்களுடைய என்ன சொல்றது குரல் கலைஞர்களா இருந்து குரல் கொடுத்திருக்காங்க. அதனாலதான்
இப்ப நீங்க ஒட்டு மொத்தமா ஒரு இப்ப இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்குல்ல, அதனாலதான் மொத்தமா இந்த கூட்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற காரணம் அதுதான். எது அது அது நான் உண்மையிலே அவங்க என்ன பரப்புறது, நான் தான் உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துட்டேனே. உண்மையிலேயே அந்த தைப்பூசத்துக்கு எங்கள் இறை தமிழ் இறை உங்களுக்கு தெரியும், எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் நாங்க. எங்களுக்கான இறைகள் எதுன்னு தெரியும். நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது, குருநானக்கு இருந்தது, மகாவீர் ஜெயந்தி கூட இருந்தது, ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் பொது விடுமுறை இருந்தது, ஓணம் இந்த மாதிரி தெலுங்கு வருடப்பிறப்பு கன்னட வருடப்பிறப்புகளாம் இருக்கு. எங்களுடைய தமிழ் வருடப்பிறப்புக்கு மற்ற மாநிலங்களில் விடுமுறை இருக்குதான்னு நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? குருநானக்கு மகாவீருக்கெல்லாம் விடுமுறை விட்ட தமிழ்நாடு எங்களுடைய மூதாதை உலகத்திற்கு எல்லா மானுடனுக்கும் மதம் இதெல்லாம் சார்ந்து மொழி எல்லாம் தாண்டி உலகமெங்கும் இருக்கிற எல்லா இனத்தவருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு நன்னறியை கொடுத்த பெருமகன் எங்களுடைய வள்ளுவ பெருமகனார். அவருடைய நாளுக்கு எந்த மாநிலத்திலாவது விடுமுறை இருக்குன்னு நீங்க கேட்டது உண்டா? இல்லை. இந்த பொதுமை இந்த ஜனநாயகம் தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுடைய இறை முருகனுக்கு பொது விடுமுறை இல்லை. இப்ப பழனினா அந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விட்டுருப்பாரு. திருச்செந்தூர்னா அந்த இடத்துல பொதுவா ஒரு விடுமுறை இல்லை. அதை நான் முதலா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நான் திருமுருக பெருவிழா எடுத்தேன். நான் அப்ப போய் கேட்டேன், இந்த மாதிரி உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்திச்சு கோரிக்கை வச்சேன். அவங்க தரல அதை அந்த நேரம் அப்ப விட்டு அப்புறம் அடுத்து அவங்க மரணித்த பிறகு ஐயா முதல்வரான பிறகு நான் போய் சந்திச்சு கோரிக்கை வச்சேன். அதையும் இந்த தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் அறிவிக்கணும்னு 2 கோரிக்கை வச்சேன். அது தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சுட்டாங்க. அப்புறம் இதை அறிவிக்கல, அறிவிச்சிருக்கேன். அவ கேட்டாங்க, உண்மையிலேயே நமக்கு தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? இல்லை குறிச்சுக்கிட்டு, நான் முருக பக்தன் தான், என்னுடைய பேரே பழனிசாமி தானே, நான் என் தோட்டத்திலேயே முருகன் கோயில் கட்டி வழிபடுறேன், நான் உறுதியா நம்ம பண்ணிடலான்னாங்க. அந்த நேரம் போராட்டம் தொடர்ச்சியா வந்ததுனால அது நம்ம இப்ப விட்டோம்னா ஒரு மாதிரி வரும், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அந்த போராட்டம் முற்று பெற்ற பிறகு ஓராண்டு கழித்து தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை விட்டாங்க. அந்த பெருமை வரலாற்றில அது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அது இருக்கு, அதுல மறுக்க முடியாது. அதை நானே கேட்டு பெற்றேன், அதை நானே சொல்றேன். அந்த இதை கொடுத்தது அவர் தான். அது வைக்கலாம், அது வைக்க பாதிப்புக்கு ஆளான பிறகு நம்ம அதை எடுத்து பேச முடியுமே ஒழிய தடுக்கணும்னா கடும் சட்டம் தான். இப்போ நம்ம நிலம் நம்ம உளமாற ஒத்துக்கணும், போதை களமா மாறிடுச்சு, போதை நிறைந்த ஒரு நிலமா மாறிடுச்சு. அது திரவ வடிவத்தில் மட்டும் இல்ல, அது மாத்திரைகள், அது அஞ்சல் தலை போல, அது கஞ்சா, அவின், கொக்கைன், வாய்க்கு வராத மெத்தப்பட்ட மைன் அப்படிலாம் ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி அது பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள் எல்லாம் அது விற்பனை கூடமா அதை மாத்திட்டாங்க. இப்ப இந்த இடத்துல கடும் நடவடிக்கை எடுத்து இதை ஒழிக்காம இந்த குற்றச்செயலில் ஈடுபடுகிறவனுக்கு ஒரு சிறை 90 நாள்ல பிணை அப்படிங்கும்போது அந்த குற்றம் தொடரும். கடும் சட்டம் அப்படி வராத வரை இது ஒழியாது. உங்களுக்கு புரியுது? நீங்க அமைப்பு போடலாம், அமைப்பு போட்டா பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசலாம். பெண்கள் போய் இந்த அமைப்பு போய் எப்படி தடுக்கும்? குற்றம் நிகழ்ந்த பிறகுதான் பேச முடியும். நிகழ்வை எப்படி தடுக்கும்? அது கடும் சட்டம். எப்படின்னா மரணமயம் ஒன்றுதான் மனிதனை ஒழுங்குக்கு கொண்டு வருது உங்களுக்கு. அப்ப அது வேற வழி கிடையாது, அதை தவிர வேற வழி கிடையாது.